வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள், நீங்கள் எல்லாம் எப்படி இருப்பீர்கள்? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நானும் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். காலையிலேயே வளமையாக சபையாரோடு கூடி ஜெபிக்க தேவன் கிருபை செய்திருந்தார். அதற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் அதற்கு பிறகு பைபிளில் சில காரியங்களை தியானித்து விட்டு என்னுடைய பணியிடத்துக்கு கடந்து விட்டு பணியிடத்தை முடித்து கொண்டு என்னிடத்துக்கு வந்து என்னுடைய மீதியான தேவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு இப்பொழுது ஜிம் செய்வதற்கு வந்திருக்கிறேன். அதே போல் தேவனும் உங்களை, அதாவது இன்றைக்கு தமிழர்களுடைய அறுப்பு பண்டிகை, அதாவது பொங்கல், இதை பற்றி வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அறுப்பு பண்டிகை என்று சொல்லி புதுநெல் புதுநாற்றை எடுத்து அவர்கள் வந்து சூரியன் அஸ்தமித்து மறைவதற்கு முன்பு கூலியாளுக்கு நீ பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லியது போல சூரியனுக்காக, அந்த இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ்வதற்காக, அந்த இயற்கைக்கு ஏதுவான ஒரு காரியத்தை தமிழர்கள் நாங்கள் அதை இன்றைய நாள் பொங்கல் என்று சொல்லி அந்த பண்டிகையை கொண்டாடி இருக்கிறோம். அந்த பண்டிகையை நான் கடைசியாக இந்தியாவில் 2007ஆம் ஆண்டு மணச்சநல்லூர் என்ற பகுதியில் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஆறுமுகம், அவருக்கு நான் செய்த காரியங்கள் எல்லாம் அநேகம். அது தேவனுக்கும் எனக்கும் அவருக்கும் இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், மணி என்று சொல்லி. அவன் சுகபலமாக இருக்கிறான். சின்ன பொடியன், எங்கள் எல்லாரையும் விட வயதில் சின்ன பொடியன். அவன் சுகபலத்தோடு திருமணமாகி 2 குழந்தையோடு இருக்கிறார். அந்த 2007 நாங்கள் மணச்சநல்லூர் சென்று, அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அழகாக அந்த பொங்கலை கடைசியாக நான் அந்த இடத்தில் அதை பார்த்தேன். அதுக்கு பிறகு பொங்கல்கள் எங்கும் செய்கிற இடங்களுக்கு நான் போகவும் இல்லை, பொங்கலை செய்வதும் இல்லை. காரணம் என்னென்று கேட்டால், நான் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படியே வேதத்தோடு நாங்கள் கடந்து வந்து விட்டதால், செய்கிறவர்களிடத்துக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிப்பதை தவிர அதை போய் நாங்கள் செய்கிறது கிடையாது. அது செய்கிறவர்களை தேவன் இயற்கைக்கு ஏதுவாக அதை செய்கிறவர்களை அனைத்து உலகத் தமிழர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதே போல் நேற்றைய தினத்தை நான் பதிவு வைத்த பிறகு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னோடு தொடர்பில் வந்து பேசினார்கள். எல்லாமே தேவனுக்கு உகந்த விதமாக நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லி, எல்லாத்தையும் தேவன் இரக்கம் பாராட்டுவது போல் எனக்கும் நண்பர்கள் சில விடயங்களை இரக்கம் பாராட்டி பேசுவார்கள். நலமானதை எப்பொழுதும் நான் யாரிடமும் பேசுவேன், நலமற்றதை நான் நம்பிக்கைக்கு இல்லாதவர்களிடம் பேசுவதும் இல்லை, பேச நினைப்பதும் இல்லை. அது அப்படியே கடந்து போகட்டும். அதே போல் வன்னி மழைத்துளிகள் இன்றைய தினத்தில் காலையிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பரிமாணத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அதே போல் அதை மேலிய நாட்டவர்கள் அநேக வெளியிடங்களை பார்வையிட்டிருக்கிறார்கள். அந்த பார்வையிட்டதனுடைய கணக்குகளை வந்து நான் இன்று அதை என்னுடைய சிந்தனையில் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது, பார்ப்பவர்கள் யார் என்று பார்த்தால், இயற்கையோடு ஒன்றித்து கட்டிடங்களையும் ரெயின்களையும் இயற்கை காட்சிகளையும் ரசிப்பவர்களில் அநேக இடத்தை பிடித்திருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால் எங்களுடைய வெள்ளைக்காரர்கள் தான். உண்மையிலேயே அதற்காக நாங்கள் தமிழாக்கள் வந்து எங்களுடைய யூடியூப்பை பார்க்கவில்லையே என்று சொல்லி ஒரு நாளும் நாங்கள் வருத்தப்படக்கூடாது. காரணம் என்னென்று கேட்டால், இந்த தேசங்களில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கும். அதுகளை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமாக கூடுதலாக இருக்கும். இப்போ என்னை பார்ப்பதற்கு சிலருக்கு வந்து இலகுவாக தெரியும். ஆனால் நானும் ஒரு 11 மணி நேரம், ஏறக்குறைய ஒரு நாளுக்கு 11 மணி நேரம் கடுமையாக வேலை செய்வேன். அந்த வேலைகளை முடித்து விட்டும் கூட நான் என்னுடைய யூடியூப்பை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் நான் ஒவ்வொரு காரியத்தையும் இதில் பதிவு வைத்து கொண்டு நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அதே போல் வன்னி மலைத்துளி யூடியூப்புக்கு வந்து என்னை ஆதரிக்கிற பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் வன்னி மலைத்துளி யூடியூப்பில் நலம் சார்ந்த பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். அது அப்படியே கடந்து போகட்டும். இந்த ஆண்டில் தேவனுக்கு உகந்தபடி இந்தியா தேசத்துக்கு கடந்து செல்லலாம் என்னுடைய விடுமுறை நாட்களுக்கு என்று சொல்லி
நான் பாரப்பட்டு தேவனிடத்தில் ஜெபித்து விட்டு அந்த காரியத்தை குறித்து நான் என்னுடைய முதலாளியோடு பேசியிருந்த பொழுது, எங்களுடைய விடுமுறை நாட்கள் 4ஆம் மாதம் அவரில் மாதத்திலும் ஊத்து மாதத்திலும் இருக்கிறதை, அந்த விடுமுறை நாட்களை நீ எடுத்துக்கொண்டு என்னுடைய அம்மாவினுடைய பிறந்த தினம் வந்து நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வருவதால், அந்த தேதியில் நான் 2016 இந்தியா சென்றிருந்தேன். மீண்டும் 2026 தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று மலர்ந்த பின்பு நானும் இந்தியாவுக்கு ஒருக்கா சென்று வரலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். என்னோடு பயணிப்பதற்கு 2 பேர் பேசி இருக்கிறார்கள். அவர்கள் நலமாயிருந்தால் அவர்களோடு சென்று பயணித்துவிட்டு, அதுக்கு பிறகு எங்களுடைய தம்பி தங்கச்சி ஆக்களும் அங்கு வருவதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஒரு ஒழுங்கு செய்து அவர்களையும் அங்கே அழைத்து பார்த்துவிட்டு, பின்பு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியத்தை எனக்கு கற்பித்தவரை சென்று வயதானவர்கள் அவர்களையும் ஒருக்கா பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி நான் முடிவெடுத்திருக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் அது நடக்கட்டும். அங்கு சென்றால் வன்னிமலத்துளி யூடியூப்பில் பெங்களூர் வரும், அதே போல் டில்லி வரும், அதே போல் பொம்பே வரும், அதே போல் சென்னை வரும், அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள இடங்கள் சிலது வரும். அதற்காக நான் சில யூடியூபரோடு என்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி பேசும் பொழுது, நண்பரே நீங்கள் வாருங்கள், வந்து நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்கள், அதற்கு பிறகு உங்களுடைய பயணத்தில் நாங்கள் கூட வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை நான் அப்படியே கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதே போல் என்னுடைய பாஸ்போர்ட் கொமாண்ட் பண்ண கொடுத்திருக்கிறபடியால் அது இந்த மாதமும் வார மாதமும் என்னுடைய கரத்துக்கு வரும். வந்துவிட்டால் நிச்சயமாக அங்கு போய் அம்மாவினுடைய பிறந்த தினத்தை சில ஏழைகளோடு அதை வயிறார உணவளித்து அதை செய்துவிட்டு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கிறேன். தேவன் சித்தமானால் அதை நிறைவேற்றுவார். அதே போல் இந்தியாவில் இருந்து எனக்கு பிடித்த சிலருக்கு வந்து பைபிள்களை பாடல் புத்தகங்களை அனுப்புவதற்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அது நலமாயிருக்கும். அது நல்லபடியாக எங்களுடைய செல்ல வேண்டிய இடங்களுக்கு அது செல்லும் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். அதே போல் நாங்கள் உலகத்தில் வாழ்கிறோம். உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட நாங்கள் மிக ஞானமாக, நிதானமாக, தெளிவாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக நடக்க வேண்டும். காரணம் என்னென்று சொன்னால், நான் யூடியூப் வைத்திருப்பதால் மிக வலைதளங்களை நான் மிக உன்னிப்பாக கவனிப்பேன். உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது அநேக விதமான பிரச்சனைகளை நான் வலைதளங்களில் பார்க்கும் பொழுது அதுகளை நான் கவனிக்கிறேன். உலகமெங்கும் திரளான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உலகத்தில் நாங்கள் இருந்தாலும் பிரச்சனைகளில் இருந்து விலகி நடக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உலகத்தில் நீங்கள் ஞானத்தோடும் நிதானத்தோடும் தெளிவோடும் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்களை எல்லா இடத்திலும் பாதுகாத்து வழி நடத்துவார். அதே போல் வருகிற கிழமை நான் சாத்துக்கோள் ஐரோப்பாவுக்கு ஒருக்கா செல்லலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன். காரணம் என்னென்று கேட்டால், நான் ஐரோப்பாவை ஒருக்கா என்னுடைய வன்னிமலத்துள்ள யூடியூப்புக்கு எடுக்க வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டிருக்கிறேன். அதை குறித்து ஒரு சிலரோடு பேசினேன். பேசும் பொழுது அதுக்குரிய விடயங்களை அவர்கள் சரியான முறையில் ஒழுங்கு செய்துவிட்டு என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் தமிழர்கள் அல்ல, எங்களுடைய வெள்ளைக்காரர்கள் தான். அவர்களோடு பேசி அந்த இலவட்டை எடுத்து தான் நான் என்னுடைய யூடியூப்பில் அதை வைக்க வேண்டும். அதை குறித்து நான் பார்த்திருக்கிறேன். அதே போல் என்னுடைய 4ஆம் மாதம் 19ஆம் தேதி எனக்கும் பெரிய ஒரு விசேஷித்த ஒரு நாளாக ஒரு நாள் இருக்கும். அந்த நாளை தேவன்தான் என்னோட கூட என்னை வழி நடத்த வேண்டும். அதற்காக நான் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதே போல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வன்னிமலத்துள்ள யூடியூப் சார்பில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து கடந்து செல்லுகிறேன். இன்னும் ஒரு 3 நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தம் சொந்தங்களோட அனைவருக்கும்.